மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்கா ஈரான் யுத்தம் பற்றி படர்ந்து கொண்டிருக்கிறது. ஈராக்கில் இருக்கக்கூடிய கிளர்ச்சி குழுக்கள் சவுதி மீது தாக்குதல் நடத்தியது. சவுதியினுடைய இராணுவமும் அமெரிக்காவினுடைய இராணுவமும் இணைந்து படுபயங்கரமான தாக்குதலை ஈராக் மீது நிகழ்த்தி இருக்கிறது. இந்த நிலையில ஓமான் ஹோர்மோஸ் கடல் பகுதி சம்பந்தமாக ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதை முற்றிலுமாக ஈரான் நிராகரித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நெதன்யாகு ட்ரம்பை சந்தித்திருக்கிறார். 1.5 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சைனா ஈரானுக்கு மறுபடியும் ஆயுதங்களை இறக்குவதற்கான ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறது என்கிற அதிபயங்கரமான செய்திகள் வந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தம் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறது? இந்த யுத்தத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கில் பார்ப்போம் காணொலியில். கடந்த 5 நாட்களாக அமெரிக்கா நேரடியாக ஈரான் மீது தாக்குதல் எதையுமே நடத்தவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் ஈரான் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள், கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டார்கள். ஆனால் அதற்கு ஈரான் முற்றிலுமாக மறுப்பை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில சவுதி மீது ஈரான் ஆதரவு கிளர்ச்சி குழுக்கள், அதுவும் ஈராக்கில் இருக்கக்கூடிய கிளர்ச்சி குழுக்கள் அதிரடியான தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. ரியாத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அதுபோல அங்கே ஒரு கப்பல் மீதும் எண்ணெய் கப்பல் மீதும் தாக்குதல்களை கூதிகள் நடத்தி இருக்கிறாங்க. இந்த தாக்குதலுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம ஆலோசிச்சோம்னா, அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சமாதானத்திற்கான அணு ஆயுத ஒப்பந்தம் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அதாவது ஈரான் தன்னுடைய கையில யுரேனியம் வச்சிருந்தா அது படுபயங்கரமான ஆபத்து. ஆனா சவுதியும் அமெரிக்காவும் அணு ஆயுத ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டால், இல்லைன்னா அணு மின் சக்தி ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டால் அது சமாதானத்திற்கான அணு ஆயுத ஒப்பந்தம் அப்படிங்கிறத இவர்கள் சொல்றாங்க. இன்னுமே ஆயுத இறக்குமதிக்கான பல்வேறு விஷயங்களும் பல்வேறு ஒப்பந்தங்களும் போடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நிச்சயமாக இந்த இடத்துல வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மீண்டு கொண்டிருக்கக்கூடிய, எதிர்த்தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஈரான் இதை பொறுத்து கொள்ளாது. ஈரான் சவுதி அரேபியா உட்பட அரேபிய நாடுகளுக்கு அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுப்பதை, அமெரிக்காவினுடைய தளவாடங்கள் இராணுவ நிலையங்கள் அங்கே இருக்கிறதையே இவர்கள் வன்மையாக கண்டித்து வருகிறார்கள். உடனடியாக இந்த நாடுகளிலிருந்து அமெரிக்காவை வெளியேற்றுங்கள் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த ஒப்பந்தத்தை போடுவதை ஈரான் விரும்பவில்லை. அதனுடைய எதிர்வினையாகத்தான் இந்த தாக்குதலை இதுவரைக்கும் களத்துல ஈரானுடைய கிளர்ச்சி குழுக்கள், ஆதரவு குழுக்கள் களம் இறங்கவில்லை. கூதிகள் மட்டும்தான் செங்கடல்ல தாக்குதல் நடத்தினாங்க. செங்கடல்ல ஏன் தாக்குதல் நடத்தினாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பாபல் மண்டே அப்படிங்கிற நீர் வழித்தடம், அந்த வழித்தடம் வழியாக இவர்கள் எண்ணெயை ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதை அனுமதிச்சா இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். இந்த ஒரு அழுத்தம் இருக்காது அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை தடுத்து நிறுத்துவதற்காக கூதிகளை அவர்கள் பயன்படுத்தினாங்க. இப்போது ஈராக்கில் இருக்கக்கூடிய கிளர்ச்சி குழுக்களும் சவுதி மீது தாக்குதலை நடத்துது. அந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணம் நம்ம பேசிவிட்டோம். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, சவுதியும் அமெரிக்காவும் இணைந்து ஈராக்கினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற கிளர்ச்சி குழுக்கள் மீது தாக்குதல் நடத்திற்கு 20 பேர் கொல்லப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை நின்று கொண்டிருக்கிறது. இந்த பதட்டம் மற்ற நாடுகளுக்கும் பரவுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. மிகப்பெரிய கேள்வி மட்டும் இல்லை, ஏற்கனவே சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். தங்களுடைய நாடுகளில், இந்த 2 நாடுகளில் எந்த நாட்டின் மீது தாக்குதல் நடைபெற்றாலும் அதை தங்களுடைய நாட்டின் மீது நடைபெற்ற தாக்குதலாக பாவித்து நாங்களும் யுத்த களத்திற்கு இறங்குவோம் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் பாகிஸ்தான் களம் இறங்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள்லாம் இங்கே எழும்பியிருக்கிறது. இங்கே எழும்பியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓமான் இப்போது ஒரு திட்டத்தை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். கையில் எடுக்கல, அந்த திட்டத்தை ஈரானோடு பேசியிருக்கிறார்கள். ஈரானோடு என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, இந்த ஹோர்மோஸ் கடல் பகுதியில் கப்பல்கள் போவதற்கான வரி வாங்கக்கூடிய இந்த செயல் திட்டத்தை நிப்பாட்டிட்டு
எப்படி வந்து மலாக்கா கடல் பகுதி இருக்குதுல்ல, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த 3 நாடுகளுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய கடல் வழித்தடம் மலாக்கா, அந்த வழித்தடத்தில் கப்பல்களுக்கு எப்படி வந்து இந்த நிதி வாங்குகிறார்களோ அதை போல ஒரு முறையை வந்து நம்ம இங்கே கொண்டு வரலாம். கட்டாய வரி வசூலிப்பை வந்து தளர்த்திட்டு இப்படிப்பட்ட ஒரு முறையை கொண்டு வந்தால் அது நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும், இந்த கப்பல்களும் வந்து எளிதாக வந்து போவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டம் உண்மையிலேயே வந்து ஒமானுடைய மண்டையில் உதித்தது தானா, இல்லைனா அமெரிக்காவினுடைய மண்டையில் உதித்த அந்த திட்டத்தை வந்து ஒமான் மூலமாக செயல்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட ஒரு தந்திரம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு எழும்புகிறது. அதாவது மலாக்கா நீர்வழித்தடம் வழியாக வரக்கூடிய கப்பல்களுக்கு அவர்கள் வாங்கக்கூடியது அவர்களாகவே முன்வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிதி, அந்த கப்பல் நிறுவனங்கள் முன்வந்து கொடுக்கக்கூடிய நிதி, அந்த நிதியை வைத்துக்கொண்டு அந்த பகுதியில் சுற்றுப்புற சூழல் கடல் பகுதியில் அதை சரியாக்குவது, அந்த பாதிப்புகளை நிவர்த்தி செய்வது, அங்கே ஏதாவது கப்பல்களில் விபத்துகள் ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கான அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் செய்கிறதுக்கான அந்த செலவுகளுக்காக இந்த பணம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அந்த மாடல் தான் இப்போது ஒமான் வந்து இந்த பகுதியில் இப்போ சொல்லி கொண்டிருப்பது. ஆனால் ஈரான் நிச்சயமாக அதற்கு சம்மதிக்கவில்லை. ஈரான் என்ன தெரிவிக்கிறான்னு சொன்னால், ஒன்று வந்து எங்களுடைய கடல் மார்க்கம் வழியாக, அதாவது ஈரானுடைய அருகில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்வழி தடமாக வந்து கப்பல்கள் வெளியேறக்கூடியது ஒமான் பிரதேசம் வழியாக வெளியேறுகிறார்கள். இதில் வந்து எந்த விதமான விட்டு வீழ்ச்சிக்கும் எந்த விதமான இந்த லகுவான விஷயங்களுக்கும் நாங்கள் தயாராக இல்லை. என்னன்னா ஈரானுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிடி வந்து இப்போது ஹோர்முஸ் தான். ஹோர்முஸை அவர்கள் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த திட்டத்தை ஈரான் வந்து நிராகரித்திருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு நெதன்யாவுக்கு போய் ட்ரம்பை வந்து சந்திச்சிருக்கிறாரு. இந்த சந்திப்பு 1.5 மணி நேரம் நீடித்ததாக சொல்லப்படுகிறது. பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டதாக சொல்றாங்க. ஆனால் இதில் என்ன விஷயங்கள் முக்கியமாக பேசப்பட்டது, எந்த மாதிரியான ராஜதந்திரங்களை இவர்கள் பேசினார்கள் அப்படிங்கிற விஷயம் இதுவரைக்கும் வெளிவரவில்லை. ஆனால் நிச்சயமாக நெதன்யாகுவினுடைய நிலை இப்போது படுமோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இஸ்ரேல் தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றே தீர வேண்டும், இல்லைன்னு சொன்னால் இவருக்கு தண்டனை உறுதி. இவர் மீதான வழக்குகள் எல்லாம் தூசு தட்டப்பட்டு மறுபடியும் விசாரணைக்கு வரும். அப்போது இவர் வந்து இதில் சிக்குவது உறுதி, அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்படின்னா இந்த யுத்தத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கணும், நடத்தி ஈரானை வீழ்த்துவது மட்டும்தான் நெதன்யாவுக்கு நல்லது. அந்த வகையில் தான் இந்த யுத்தத்தை தொடர்ந்து நடத்துவதற்காக ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக நெதன்யாகு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னுமே அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னால், இந்த செய்திகள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அணு ஆயுதம் ஈரான் வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை எப்படியாவது வந்து கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் நெதன்யாவு பேசின விஷயமாக இருக்கிறது. இன்னும் அரேபிய நாடுகளில் ஆபிரகாம் ஒப்பந்தத்தை விரிவுபடுத்துவதற்கான ஒரு ஆலோசனையும் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு எச்சரிக்கை உணர்வும் இப்போது இஸ்ரேலுக்கு இருக்கிறது. என்ன எச்சரிக்கை உணர்வுன்னு சொன்னால், ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியாவோடு அமெரிக்கா ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தை வந்து போட்டிருக்கிறாங்க. அப்போது ஏற்கனவே இந்த பிராந்தியத்தில் ஈரானுடைய வசம் யுரேனியம் இருக்கிறது, இஸ்ரேலுடைய வசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அணு ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போது இந்த பிராந்தியத்தில் சவுதி அரேபியாவுக்கு மறுபடியும் அணுசக்தி ஒப்பந்தத்தை போடுவதன் மூலமாக நாளைக்கு இந்த சவுதி அரேபியா எப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது, அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அது நமக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதுல இஸ்ரேல் வந்து தெளிவாக இருக்கிறது. இஸ்ரேல் அதன் மூலமாக இதை தடுத்து நிறுத்துறதுக்கான அத்தனை வேலைகளை வந்து ஏற்கனவே ராஜதந்திர விஷயங்களை வந்து பண்ணாங்க. அது வந்து சாத்தியப்படலை. அப்படிங்கிற போது ஆபிரகாம் ஒப்பந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த நாடுகளுடைய ஆயுத பரிமாற்றம், அதுபோல் ராஜதந்திர ரீதியாக அவர்கள் வந்து ரகசியங்களை வந்து பரிமாறிக்கொள்வது, இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. இந்த விஷயத்தை தான்
பல நாடுகளுக்கும் விரிவாக்கம் செய்கிறதுக்கான ஒரு அழுத்தத்தை வந்து கொடுத்ததாக தெரியப்படுகிறது. ஆனால் அந்த அழுத்தம் எல்லாம் இப்போது செல்லுபடியாகாது அப்படிங்கிறது தான் இப்போது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அதாவது இப்போது 5 நாளைக்கு இந்த யுத்தத்தை வந்து இவங்க நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. ஈரான் மீதான நேரடி தாக்குதலை அமெரிக்கா நிறுத்தி வைத்திருக்கிறது. அமெரிக்கா அதுக்கு சொல்லக்கூடிய காரணம், பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயாராக இருக்கிறது, எங்கள்கிட்ட கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிவித்தாங்க. ஆனால் ஈரான் சொல்கிறது, வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி நாங்கள் வந்து கெஞ்சுறதுக்கு தயாராக இல்லை, நாங்கள் யுத்த களத்தில் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அமெரிக்காவினுடைய முக்கியமான பத்திரிகை ரியாட்டர்ஸ் வந்து ஒரு ரகசிய செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சைனாவிடமிருந்து ஆர்ம்ஃபோர்ஸ் இந்த தோளில் வச்சு அடிக்கக்கூடிய ஏவுகணைகள் ஒரு 300லிருந்து 400 ஏவுகணைகளை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்தை ஈரான் வந்து சைனாவோடு போட்டிருக்கிறது. சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோடு தான் அந்த ஒப்பந்தம் வந்து நடைபெற்றிருக்கிறது. இது வந்து எப்படி வந்து ஈரானுக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமும் அவர்கள் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து ரியாட்டர்ஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. சைனாவினுடைய மேற்கு பகுதியிலேருந்து இந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பாகிஸ்தான் பார்டர் வழியாக விமானம் மூலமாக கொண்டு வந்து ஈரானில் இறக்குவதற்கான திட்டம். இப்படி ஒரு செய்தியை வந்து ரியாட்டர்ஸ் வெளியிட்ட சில மணி நேரங்களிலேயே வந்து சைனாவிடமிருந்து ஒரு மறுப்பு வந்தது. சைனா என்ன சொல்லுதுன்னு சொன்னால், சமாதானத்தை நோக்கி தான் எங்களுடைய எண்ணமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது, ஆயுதம் கொடுக்கிறது எங்களுடைய வேலை இல்லை, இந்த பிராந்தியத்தில் சமாதானம் எப்போதும் நிலைநிற்க வேண்டும், அதற்காகத்தான் நாங்கள் கூடுமான வரைக்கும் எங்களால் முடிஞ்ச எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சைனா வந்து இப்போது தெரிவித்திருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பிராந்தியத்தில் இவ்வளவு சிக்கல்கள் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான அத்தனை விஷயங்களையும் இந்த சூழ்நிலையிலும் ஈரான் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதிலிருந்து தெரியக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவிட்ட ஆயுதங்கள் கையிருப்பு இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த 5 நாள் இப்போது இந்த யுத்தத்திற்கு ஒரு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதை வந்து அரசியல் யுத்த பார்வையாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த யுத்தம் அடுத்த ஒரு எல்லையை கடக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் தான் இதிலிருந்து நமக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் அதற்கான பதில் வந்து நிச்சயமாக தெரியும். இந்த யுத்தம் இப்படி பற்றி படர்வது நல்லது அல்ல. யுத்தம் ஒவ்வொரு பக்கமும் இப்படி கிளந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் உலக அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் விலைகள் உச்சத்திற்கு போய்கொண்டிருக்கிறது. இந்த 5 நாள் யுத்தம் நிறுத்தப்பட்ட பிறகு மறுபடியும் வந்து ஒரு பேரல் எண்ணெயினுடைய விலை வந்து $80 வந்து தாழ்ந்திருக்கிறது. இது எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல. இந்த யுத்தத்தை பொறுத்து தான் எல்லா பொருளாதாரம் இயங்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிவிக்க வேண்டியதாக இருக்குது. வரக்கூடிய நாட்களில் இதில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.